ஐயா, தமிழ் மொழி பேசுறவங்களை மட்டும் கொண்ட மாநிலமா பிரிக்கப்பட்டதால புதிய மந்திரி சபை அமைக்கணும். அப்படி அமைக்கிற மந்திரி சபையும் பிராமணர் இல்லாதவங்களை கொண்ட மந்திரி சபையா இருக்கணும்னு காமராஜ் விருப்பப்படுறார். உங்கள் கருத்தை தெரிஞ்சுக்கதான் இந்த சந்திப்பு. யார் தலைமையில மந்திரி சபை அமைக்க போறீங்க? யார் தலைமையில மந்திரி சபை அமைக்கலாம் நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்படி செய்யலாம். வடக்குல இருந்து தலைவர்கள் வரப்பெல்லாம் காமராஜ் சார்பா நீங்க தான் பேசுறீங்க. உங்களை வச்சுதான் எல்லா ஆங்கில கடிதத்தையும் காமராஜ் எழுதுறாரு. நீங்களும் பிராமணர் இல்லை, உங்க தலைமையிலேயே மந்திரி சபை அமைச்சிடலாமே. அதெல்லாம் வேண்டாம். முதல்வரா வரணும்னு காமராஜே ஆசைப்படுறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியோட காமராஜ் நின்னா அடியனுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா முதல் மந்திரி பதவிக்கு காமராஜ் ஆசைப்பட்டா அது நல்லதில்லை. அதெல்லாம் படிச்சவங்க உட்கார்ந்து நிர்வாகம் பார்க்கிற இடம். யோசிச்சு பண்ணுங்க.